ஹே மனோஜ் என்னப்பா தாலி கட்டிட்டாரு. ஆக்சுவலி நேற்று சீரியல் பார்க்கும்போது அப்படியே ஒரு செகண்டும் எனக்கும் பக்கம் பக்கம் இருந்துச்சு. ஏய் என்னப்பா இது டைவர்ஸ் ஆகலை, தாலி கட்டிடுவானா இல்லை முத்து மீனா யாராவது பார்த்துருவாங்களா, கல்யாணம் நின்றுடுமா? ஆஃப்டர் தாலி கட்டினதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மனோஜ் திடீர்னு பெட்லேருந்து ஏஞ்சி வரா, விச் மீன்ஸ் கனவாக இருக்குமா, என்னென்னவோ யோசனை. ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல தாலி கட்டுவாங்கன்னு. இதுக்கப்புறம் ஆக்சுவலி நியூமராலஜிஸ்ட் சொல்லினே இருந்தார், நீங்கள் பப்பரப்பா மனோஜின்னு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் லைஃபே மாறப்போகுது. அவர் என்ன தான் மாட்டினாலும் இது பண்ணாலும் அவர் ஹோப் கொடுத்துனே இருந்தார். கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நான் முன்னாடி நினச்சேன் இவர் கொஞ்சம் டூப்ளிகேட் போல் இருக்குது, ஏதோ பிளான் நடக்குது மனோஜை கவுக்கிறதுக்கோசம் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அவர் சொன்னது எல்லாமே இப்போ உண்மையாக ஆயிடுச்சு. மனோஜும் தாலி கட்டிட்டாப்புல. இதில் என்ன இன்னொரு ஹைலைட்னா, மனோஜோட செகண்ட் ஒய்ஃபுக்கு மேக்கப் பண்ணது மனோஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். எங்கே எனக்கு இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் நடக்குமா அப்படின்னு இருந்துச்சா, நடந்துடுச்சு. அதுவும் நேற்று தாலி கட்டும்போது அந்த பொண்ணு மனோஜ் மேலே சாஞ்சிக்கும் போது ஐயோ அதெல்லாம் செம சிரிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இதுக்கப்புறம் நாடகம் எப்படி போக போகுது, அந்த நியூமராலஜிஸ்ட் என்ன சொன்னார்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கோடீஸ்வரனாக ஆகிடுவீங்க அப்படி இப்படின்னு சொன்னார். பட் ரியலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஏதோ நாளை வருவதில் வேற விஜயா பார்த்துடுறாங்க இல்லைங்களா, இவங்கள வேற மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றாங்க. அப்போது என்ன ஆக போகுதுன்னா நியூமராலஜிஸ்ட் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஏமாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸி பார்ப்போம். ஆனால் நேற்று ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு அப்படியே எனக்கு பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.